வாழ்க்கையில சக்சஸ் வரப்போகுது. நான் சொல்லி நம்ப வேண்டாங்க, நம்மளுடைய ஏஞ்சல் சொல்றாங்க. சக்சஸ் எந்த பார்ட் ஆஃப் யுவர் லைஃப்ல வரப்போகுது, அந்த சக்சஸ் வர்றதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்றத இன்னைக்கு இந்த வீடியோல பாத்துடலாம். நீங்க கமெண்ட் செக்ஷன்ல தேங்க்யூ ஏஞ்சல். பைல் நம்பர் 1 உங்களுக்கு வந்திருக்க நம்பர் பாத்தீங்கன்னா 2222. பைல் நம்பர் 1 நீங்க என்ன தெரியுமா பண்ண போறீங்க? சக்சஸ் புதுசா ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணிலாம் வரப்போறது கிடையாது. ஆல்ரெடி நீங்க பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு விஷயத்துல சக்சஸ் வருமான்னு யோசித்து பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அந்த விஷயத்துல தான் உங்களுக்கு சக்சஸ் வரப்போகுது அப்படின்றத ஏஞ்சல் சொல்றாங்க. எஸ், ஆல்ரெடி நீங்க ஒரு பாத்தை சூஸ் பண்ணணும்னு கிடையாது. யூ ஹாவ் ஆல்ரெடி சூசன் அ பாத். அந்த பாத்துல ரொம்ப ஹார்ட் ஒர்க் போடுறீங்க. அந்த பாத் சக்சஸ் டுவர்ட்ஸ் யுவர் ரிலேஷன்ஷிப் ஆக இருக்கட்டும். 2 அப்படின்னும் போது பார்ட்னர்ஷிப், 2 அப்படின்னும் போது சோல்மேட் கனெக்ஷன், 2 அப்படின்னும் பொழுது அதர் பர்சன், தி ஆப்போசிட் பர்சன், ரெண்டு நபர்கள் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கு இல்லைங்களா? சோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா 1 or 2 அப்படின்றதுனால ஒரு முறைக்கு 2 முறை என்ஷூர் பண்ணுங்க. எல்லாமே ஆர்டர்ல இருக்கான்னு பாருங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒரு நாளைக்கு ஒரு ஸ்டெப்பா முன்னேறுங்க. பேராசை பெரும் நஷ்டத்துல கொண்டு போய் விட்டுரும் அப்படின்றது சொல்றாங்க. நோ மேட்டர் ஹவு ஸ்மால், சின்ன ஸ்டெப்பா வைக்கும்போது உங்க வாழ்க்கையில நீங்க சக்சஸ் போய் ரீச் ஆகிடுவீங்க. இதுக்கு உங்களுக்கு சமிக்கைகளாக 2222 அப்படின்னு இன்னொரு நபருடைய ஹெல்ப்ல இருந்து எல்லாமே கிடைக்கும். சோ பைல் நம்பர் 2 உங்களுக்கு பாத்தீங்கன்னா 1212 12 ட்வின் ஃபிளேம் ரிலேஷன்ஷிப். அவங்க சோல்மேட், நீங்க ட்வின் ஃபிளேம். உங்க வாழ்க்கையில சக்சஸ் கிடைக்கும். எதன்படி கிடைக்கும்னா சாய்ஸின் படி கிடைக்குமா? ஏன்னா there is multiple choices. அந்த மல்டிபிள் சாய்ஸஸ்ல யூ ஆர் மல்டி டேலண்டட். சோ நான் எதுல போய் என்னோட கான்சென்ட்ரேஷனை, என்னோட ஹார்ட் ஒர்க்கை எதுல கொண்டு போய் செலுத்தி எந்த விதமான விஷயத்துல நான் சக்சஸ் அடையிறதுன்னு யோசித்து முடிக்கிறதுக்கே உங்களுக்கு நாள் சரியா இருக்கு. யூனிவர்ஸ் ஒரு அட்வைஸ் கொடுக்கறாங்க. என்ன அட்வைஸ் தெரியுமா? கான்ஷியஸா இருங்க உங்க ஐடியாஸ்ல, எது நல்ல ஆப்ஷன் அண்ட் என்ன பண்ணா உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு அந்த லக் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா உங்களுடைய ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி உங்களுடைய பொட்டன்ஷியலை வச்சு நீங்க டேக் ரிஸ்க் ஆன் யோர் கோல்ஸ். ஒரு சாய்ஸ்லயும் எடுக்க தேவையில்ல, ஒரு சாய்ஸ் அட் அ டைம் எடுங்க. அலைன் பண்ணுங்க, அலைன்மெண்ட்ல இருங்க. லாங் டேர்ம் கோல்ஸ் ஆக இருக்கட்டும், ஷார்ட் ஸ்டெப்ஸ் ஆக இருந்தாலும் கோல்ஸ் பெருசாக இருக்கணும். அது லாங் டேர்ம் கோலாக இருக்கணும் அண்ட் அது ரொம்ப ஸ்டெபிலிட்டியாக இருக்கணும். பைல் நம்பர் 2க்கு அப்படியே கொஞ்சம் சாய்ஸஸ் அதிகமா இருந்து கொஞ்சம் கிரிட்டிக்கலா தான் இருக்கு டு கெட் லக். அதனாலதான் நீங்க யூனிவர்ஸோட வார்த்தையிலேயே சந்தேகப்படுறீங்க இல்லைங்களா? ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.